போலாங்களா? ம். ஆட்டோ சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் 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 வாங்க. அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. சரிம்மா. அண்ணே, ஆட்டோவை ஓரமா நிறுத்துங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். என்னோட பேரு கபிலன். நீங்க ஃபோன் பண்ணிருந்தீங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க. இவங்க சார், இவங்க பேர் புனிதா. இவங்களுக்காக தான் ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஆமா, எதுக்கு அந்த பையன் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொன்னீங்க? சார், அது வந்து சார், நான் மீனாம்பிகை கிரானைட்ஸ் ஓனர் தென்முக நம்பியோட பொண்ணு சார். என் அப்பாவை ரொம்ப நாளா துரசிங்கோன்னு ஒருத்தர் மிரட்டிக்கிட்டே இருக்கா சார். என்னோட தம்பிக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஆனா அந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன்னு என் அப்பாவை துரசிங்கம் மிரட்டி இருக்கான். அதனால அந்த கல்யாணத்துக்கு துரசிங்கம் வருவான்னு சொல்லி நாங்க எவ்வளவோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஆனா துரசிங்கத்துக்கு பதிலா அவன் வேற ஒரு ஆள் அனுப்பியிருந்தான். அவனோட நம்பர் தான் ட்ரேஸ் பண்ண சொல்லி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தோம். தென்முக நம்பி சாரோட பொண்ணா நீங்க? உங்க அப்பா ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளு, அவரை மிரட்டுற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்களா? ஆமா சார், நீங்க ட்ரேஸ் பண்ண அந்த போன் நம்பருக்குரிய ஆளை புடிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. நீங்க அவனை விசாரிக்கிறத வச்சுதான் இவன் யாரு, அந்த துரசிங்கம் எதுக்கு இவனை மண்டபத்துக்கு அனுப்பி வச்சான்னு சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க முடியும் சார். சார், அவன் மிரட்டுறான்னா என்ன காரணமா இருக்கும்? எல்லாம் பணத்துக்காக தான் இருக்கும். ஆனா நீங்க சொன்ன நம்பரை வச்சு நாங்க ஒருத்தனை பிடிச்சு வச்சிருக்கோம். நாங்க அவனை விசாரிச்ச வரைக்கும் போன் அவனதுதான்னு ஒத்துக்கிட்டான். உங்க வீட்டு கல்யாணத்துக்கும் வந்திருக்கான். வந்த இடத்துல அவன் போன் காணாம போச்சுன்னு சொல்றான். சார், நாங்க அந்த ஆளை பார்க்க முடியுமா சார்? பாருங்க. கான்ஸ்டபிள் சார், அந்த போன் கேஸ் ஆளை கூட்டு வாங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வரட்டும். நீங்க சந்தேகப்படுற ஆளு அவனா இல்லையான்னு பாருங்க. சரி சார். புனிதாவும் கபிலனும் பிரதாப்ப பாத்திருப்பாங்களா? அவன் எல்லா விஷயத்தையும் புனிதா கிட்ட சொல்லிட்டானா? புனிதாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? எதுவும் தெரியல. முதல்ல பிடிபட்டது பிரதாப் தானான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சார், கூட்டு வந்துட்டேன் சார். மேடம், நீங்க கொடுத்த நம்பர் இவனது தான். புனிதா, நீங்க ஒருத்தனை கல்யாண மண்டபத்துல பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆள் தான் இவருன்னு உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா? நான் போன்ல பேசினப்போ அவன் முகத்தை பார்க்கல. ஆனா அந்த ஆளோட உருவமைப்போ இவரோடதும் வேற வேறையா இருக்கு. யோ, அந்த கல்யாண மண்டபத்துல உனக்கு என்ன வேலை? சார், நான் ஒரு கால் டாக்ஸி டிரைவர் சார். அன்னைக்கு ஒரு சவாரியா கல்யாண மண்டபத்தில் டிராப் பண்ண வந்தேன் சார். பெரிய இடத்து கல்யாணமாச்சே, சாப்பாடு நல்லா இருக்குமேனு சாப்பிட உட்காந்த இடத்துல தான் என் ஃபோனை யாரோ திருடிட்டாங்க சார். ஏங்க, ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா அப்பயே சிம்மை லாக் பண்ணிருக்கலாம்ல சார். இவர் எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது சார். கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பாருங்க சார். நல்லா விசாரிச்சிட்டோம் சார். நீங்க கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி தான் இவன் அட்ரஸையே கண்டுபிடிச்சோம். நீங்க கொடுத்த நம்பரோட சிம் கார்டை கண்டிப்பா எடுத்தவன் உடைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த நம்பர் டிசேபிள்ல இருக்கு. சிம் கார்டுக்காக கொடுத்த அட்ரஸை வச்சுதான் இவனையே பிடிச்சோம். கபிலன்,
இவரு நாம தேடிட்டு இருக்கிற ஆள் இல்ல. சாரி சார், நாங்க எதிர்பார்த்த வந்த ஆள் இவர் கிடையாது. கான்ஸ்டபிள் கூட்டு போங்க. ம் வாங்க. திரும்ப ஏதாவது நம்பர்ல இருந்து அப்பாவுக்கு மிரட்டலோ இல்ல இந்த கேஸ் சம்பந்தமா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சாலோ எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நிச்சயமா இன்ஃபார்ம் பண்றேன் சார். தேங்க்யூ சார். சரி, ஓகே, தேங்க்யூ சார். நாங்கள் கிளம்புறோம். வரேன் ஆ சார். ச்சே, இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி இப்படி சொதப்பிடுச்சேங்க. சரி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த துரசிங்கத்தை கண்டுபிடிக்க வேற வழி கிடைக்காமலா போயிடும். நம்ம தேடி வந்த ஆளு இவர் இல்லைன்னு தெரிஞ்சதுமே எனக்கு அப்செட் ஆயிடுச்சு கபிலன். கல்யாண மண்டபத்துல சம்பந்தம் இல்லாத ஒருத்தரோட போனை திருடி அப்பாவுக்கு போன் பண்ணிருக்கான் அந்த ஆளு. சோ அவன் மாட்டிக்க கூடாதுன்னு அவ்ளோ தெளிவா இருந்திருக்கானா? இதுல ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது.